ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ எக்ஸாம்பிள் 3.2 பார்க்க போகிறோம். இதில் புக்கில் ஒரு மாடல் இருக்குது, அதை முதல்ல போடுவோம். அப்புறம் புக்கில் இல்லாத மாடல் ஒன்று நம்ம போட போகிறோம். அப்போ அதுதான் ட்ரிகனாமெட்ரியில் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி விஷயத்த வெவ்வேறு மெத்தடில் அனாலிசிஸ் பண்ணி படிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க ஜேஇ எழுதுறதுக்கு எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுக்கும் ரிலேட்டட் டு மேத்ஸ், இன்ஜினியரிங் போகிறது எல்லாத்துக்கும் இது யூஸ் ஆகும். அப்போ இது சாதாரணமாக இது கஷ்டமான சாப்டர் மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஃபீல் இருக்கும். அதை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஓகே சரி, இப்போ பாருங்க, இதில் புக்கில் உள்ளது லெஃப்ட் ஹேண்ட் சைடு சீக்கன் ஏ மைனஸ் கொசீக்கன் ஏ 1 + tan A + cot A 1 + tan A + cot A. சரி, சீக்கன் எப்படி எழுதலாம்? 1/cos A. கொசீக்கன் எப்படி எழுதலாம்? 1/sin. 1 + இது எப்படி எழுதலாம்? tan A sin A/cos A. cot A எப்படி எழுதலாம்? cos A/sin A. இது இங்கே மல்டிபிள் பண்ணலாம் sin A. இது அங்கே மல்டிபிள் பண்ணலாம் cos A. இது ரெண்டு பேரும் மல்டிபிள் பண்ணலாம் sin A cos A. cos A sin A, sin A cos A. AB BA ரெண்டு ஒன்று தானே. இதெல்லாம் மல்டிபிள் பண்ணும்போது cos A sin A, sin A cos A. அதான் இது. இதில் எல்சிஎம் sin A cos A. இங்கே ரெண்டு பேர் இருக்காங்க, இங்கே யாருமே இல்லை. அப்போ இவங்க ரெண்டு பேரும் கொண்டாந்து ஒன்னோட மல்டிபிள் பண்ணிக்கணும். sin A cos A ப்ளஸ் இந்த ரெண்டு பேர்ல காசியா இருக்காங்க, அப்போ மிச்சம் இருக்கிறது sin A. அவங்க ரெண்டு பேரும் மல்டிபிள் பண்ணா sin ஸ்கொயர் A. ரெண்டு பேர் இருக்காங்க, இதை டிவைட் பண்ணும்போது இதுக்கு ஆன்சர் காசியா, அப்போ மிச்சம் இருக்கிறது sin A. sin A மல்டிபிள். அதே போல இங்கே ரெண்டு பேர் இருக்காங்க பாருங்க, sin A போயிடுவாங்க, அப்போ காசியா இங்கே மல்டிபிள் பண்ணோம் cos ஸ்கொயர் A. sin A cos A, sin A cos A. அப்போ sin ஸ்கொயர் A cos ஸ்கொயர் A. இது பாருங்க, A - B இன்ட்டு A ஸ்கொயர் + B ஸ்கொயர் + A. இப்போ என்ன ஃபார்முலா? A³ - B³. A³ - B³ என்ன ஃபார்முலான்னா A - B இன்ட்டு A ஸ்கொயர் + AB + B ஸ்கொயர். இதை பார்த்தீங்கன்னா sin ஸ்கொயர் + cos ஸ்கொயர் ஒன்று மாதிரி ஞாபகம் வரும். அது நம்ம அது மாதிரி பழகிருக்கோம், அதை போடக்கூடாது. A - B AB A ஸ்கொயர் B ஸ்கொயர் இந்த டேர்ம் வரும். அப்போ A³ - B³. A³ sin³ A cos³ A. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இதே ஆன்சர் வரணும். sin³ A cos³ A sin ஸ்கொயர் A cos ஸ்கொயர் A. ரைட் ஹேண்ட் சைடு tan A secant A cot A cosecant A. tan A எப்படி எழுதலாம்? sin A/cos A இன்ட்டு secant எப்படி எழுதலாம்? 1/cos A மைனஸ் cot A எப்படி எழுதலாம்? cos A/sin A இன்ட்டு cosecant எப்படி எழுதலாம்? 1/sin A. sin A/cos ஸ்கொயர் A மைனஸ் இது மல்டிபிள் பண்ணா cos A/sin ஸ்கொயர் A. இது இங்கே மல்டிபிள் பண்ணுங்க sin³ A. இது அங்கே மல்டிபிள் பண்ணுங்க cos³ A டிவைடட் பை இவங்க ரெண்டு பேரும் மல்டிபிள் பண்ணுங்க cos ஸ்கொயர் A இன்ட்டு sin ஸ்கொயர் A. LHS sin³ A cos³ A. sin³ A cos A. denominator sin square A cos square A. sin square A cos square A. So therefore LHS equal to RHS. இப்போ புக்கில் இருக்க மெத்தட் பார்த்தா இந்த சம்முக்கு. இப்போ புக்கில் இல்லாத மெத்தட் பார்க்க போகிறோம். இது அப்படியே டைரெக்டாக மல்டிபிள் பண்ண போயிட்டு அந்த ஆன்சர் கொண்டு வரோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு நேராக ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறோம். பழைய புக் மெத்தடில் என்ன இருக்குன்னா லெஃப்ட் சைடுக்கு ஒரு ஆன்சர், ரைட் சைடு ஒரு ஆன்சர்னு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம டைரெக்டாக கொண்டு போகிறோம். இவங்களால இவங்களை மல்டிபிள் பண்ண போகிறோம். secant A
ப்ளஸ் இவங்க ரெண்டு பேரும் வெளியில் பண்ண போகிறோம் சீக்கண்ட் ஏ tan ஏ. இவங்களால அவங்கள வெளியில் பண்ண போகிறோம் சீக்கண்ட் ஏ cot ஏ. அடுத்த சீக்கண்ட் ஏவால் இந்த 3 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. ப்ளஸ் மைனஸ் இருக்கு, மைனஸால் இந்த மைனஸ் கொசிக்கன் ஏல 1 மல்டிப்ளை பண்ண போகிறோம் மைனஸ் கொசிக்கன் ஏ. இவங்களால இவங்கள மல்டிப்ளை பண்ண போகிறோம் மைனஸ் கொசிக்கன் ஏ tan ஏ. இவங்களால இவங்கள பண்ணுறோம் மைனஸ் கொசிக்கன் ஏ cot ஏ. நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது பாருங்களேன், சீக்கன் ஏ tan ஏ இந்த இருக்காங்க, மைனஸ் கொசிக்கன் ஏ cot ஏ இந்த இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரை தவிர பாக்கி எல்லாரும் கேன்சல் ஆகும். அதுக்கு என்னெல்லாம் பண்ற பாருங்க, சீக்கன் ஏ அப்படியே இருக்கட்டும், இவங்களுக்கு டிஸ்டர்பே பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்க தான் ஆன்சர் சீக்கன் ஏ tan ஏ. சீக்கன் ஏ எப்படி எழுதலாம் 1/cos ஏ, இது எப்படி எழுதலாம் cos ஏ பை sin ஏ மைனஸ் கொசிக்கன் ஏ அப்படியே இருக்கட்டும் மைனஸ் கொசிக்கன் ஏ 1/sin ஏ. tan ஏ எப்படி எழுதலாம் sin ஏ பை cos ஏ மைனஸ் கொசிக்கன் ஏ cot ஏ. இவங்க ரெண்டு பேரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இந்த காசியை கேன்சல் ஆயிரும், இந்த சைனியை கேன்சல் ஆயிரும். இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஏ பிளஸ் சீக்கன் ஏ tan ஏ 1/sin ஏ கொசிக்கன் ஏ மைனஸ் கொசிக்கன் ஏ 1/cos ஏ சீக்கன் ஏ மைனஸ் கொசிக்கன் ஏ cot ஏ प्लस सीकन ए माइनस सीकन ए प्लस कोसिकन ए माइनस मिच्छा रिमेनिंग टर्म सीकन ए tan ए माइनस कोसिकन ए cot ए RHS பாருங்க, LHS ஆரம்பிச்சு RHS கொண்டு இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். இப்படியெல்லாம் போட்டு வெவ்வேறு மெத்தடில் போட்டால் தான் அவங்க வந்து இன்டெலிஜென்ட்டாக மாறிடுவாங்க. அப்போ அவங்களால எந்த விஷயத்தையும் சரியாக அனாலிசிஸ் பண்ணி அதை சால்வ் பண்ண முடியும். அதுக்கு ஆசிரியர்கள் மாணவர்கள் இதை பயன்படுத்திக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.